விஜயின் செல்வாக்கை பார்த்து திருமாவளவனுக்கு மூளை குழம்பி விட்டது. அண்ணாமலை அதிரடி. செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை, விஜய் அரசியலுக்கு வந்த பின் திருமாவளவனின் எண்ண ஓட்டம் குழப்பத்தில் இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் RSS பாஜக என கூறும் திருமாவளவனின் அரசியல் தரம் தாழ்ந்து மாறி இருக்கிறது. தவறு செய்த பின் தப்பிக்க RSS பாஜக அண்ணாமலை என பழி போடுவதை நிறுத்த வேண்டும். திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக சித்தானந்தத்தை விட்டு கூட்டணி சேரலாம். உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மீதான தாக்குதலை கண்டிக்கும் விசிக வழக்கறிஞர் மீது தாக்குதல் நடத்துகிறது. பார்த்து முறைத்ததால் 4 தட்டு தட்ட வேண்டும் என திருமாவளவன் பேசுகிறார். பாகிஸ்தான் பார்டருக்கு திருமாவளவனை அனுப்ப வேண்டும். அவர் கார் மீதான தாக்குதலுக்கு நான் காரணம் என திருமாவளவன் கூறுகிறார். சம்பவத்திற்கு காரணமானோரை கைது செய்த பின் திருமாவளவன் அரசியலை விட்டு விலகுவாரா? இதுதான் தமிழகத்திற்கான சாபக்கேடு. ஜாதிகளுக்கு எதிரி என கூறிக்கொண்டு ஜாதி பெயரில் அரசியல் செய்கிறது திமுக. இப்படிப்பட்ட தலைவர்களை அரசியல் செய்கிறார்கள் என்றார். முன்னதாக அண்ணாமலையை பற்றி பேசியிருந்த விசிக தலைவர் திருமாவளவன், இல்லாத பொல்லாத கற்று கதைகளை பேசுவதும் கற்பனையாக பேசுவதும் அண்ணாமலைக்கு வாடிக்கையாக உள்ளது. சமூக பதட்டத்தை உருவாக்கவே அவர் குறியாக இருக்கிறார். விஜய்க்கு என்ன ஆபத்து ஏற்பட போகின்றது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. சென்னையில் என்னுடைய கார் இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதாக கூறி சில தவறான கருத்துக்கள் பரப்பப்படுகிறது. அண்ணாமலை இந்த விவகாரம் தொடர்பாக முந்திக் கொண்டு கருத்து கூறி பதற்றத்தை ஏற்படுத்த பார்க்கிறார். பைக் மீது எனது கார் மோதியதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. அந்த சம்பவத்தை வீடியோ எடுத்து வெளியிட்டவரும் அண்ணாமலைக்கும் ஏதோ தொடர்பு உள்ளது. அண்ணாமலைக்கு மட்டும் உடனடியாக செய்தி எப்படி தெரிகிறது? இதற்கு பின்னால் பாஜக உள்ளது. இது குறித்து தீவிர விசாரணை நடத்த வேண்டும் என்று முதல்வரிடம் கோரிக்கை வைத்துள்ளேன். இந்த விஷயத்தில் RSS பாஜக சதி அமைப்புகள் இறங்கி வேலை செய்கிறார்கள். ஒரு சமூக பதற்றத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக தனியார் தொலைக்காட்சி தவறான செய்தி வெளியிட்டு அண்ணாமலைக்கு உதவி செய்கிறது என தெரிவித்திருந்தார். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் நியூஸ் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.